இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒருத்தர் வந்து டெய்லியும் கோல்டு வாட்டரில் குளிக்கிறனால கான்ஃபிடென்ட் லெவல் கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் இன்னையிலேருந்து இதை ஃபாலோ பண்ண போகிறேன். மார்னிங்கே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இத்தனை வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததெல்லாம் சவுதிக்கு வந்ததுலேருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் என்னோட 30 days சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு டே 1. இந்த 30 days சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிப்பேனா என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியல. எனக்கு இதில் இருக்க பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா டெய்லி 2 liters தண்ணி நான் கண்டிப்பாக குடிச்சிருக்கணும். ஈவினிங் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு கால் பண்ணி ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன். எங்க அப்படின்னா வாக்கிங் போறதுக்காக. வெளியே வந்து பார்த்தாதான் தெரியுது 5 மணிக்கு கூட அவ்வளோ வெயில். ஸோ நான் பிளானை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஈவினிங் நான் ஒரு மூவி பார்த்தேன், மலையோட் டைம்ஸ் அப்படின்ட்டு, மலையாள மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படத்து மூலமா எனக்கு என்ன புரிஞ்சு அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கும்போது நம்ம அதை நினைச்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம அடையிறது வரைக்குமே நம்ம அதை ட்ரை பண்ணணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் டிசிஷன் மேக்கிங் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இந்த படத்துல நமக்கு காமிச்சிருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே நமக்கு நாம தான் யாரையுமே முழுசா நம்ப கூடாது. இன்னைக்கு என்னோட டே இப்படிதான் போச்சு. நல்லபடியா டே 1 நான் கம்ப்ளீட் பண்ணி